ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜூஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு பனானா பேன்கேக் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 3/4 கப், பனானா 2 பனானா, பெரிய பனானா, பழுத்த பனானா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எடுத்துக்கலாம். அதைய கோதுமை மாவு, சர்க்கரை, பால் சேர்த்து நல்லா கட்டி வராது, லம்ஸ் வராத அளவுக்கு நல்லா கலக்கி, இந்த பக்குவத்தில் கலக்கி அந்த கட் பண்ண பனானாவை அதுக்குள்ளே போட்டு ஒரு ஸ்பூனில் கலக்கி கூட நீங்கள் பேனில் போடலாம். பேனில் நல்லா நெய் தேய்ச்சி இந்த பனானாவை ஒன்றா எடுத்து இப்படி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக பனானா பேன்கேக் கிடைக்கும். அப்படியே போட்டுட்டு நெய் அதுக்கு மேலே தூவி எடுக்கணும். அப்படியே நெக்ஸ்ட்டு அதை திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் தேய்க்கணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸியாக உள்ள பனானா இருக்கிறனால ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கணும், நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி. அதை சர்விங் பிளேட்டில் போட்டு அது மேலே ஹனி ஊற்றி சாப்பிட்டா வெரி டேஸ்டி அண்ட் ஜூஸி பனானா வீட் பேன்கேக் ரெடி. அதே மாதிரி நீங்கள் ஆப்பிளில் செய்யலாம், வெரி டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.